அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். லண்டன் மாநகரிலிருந்து என்னோட மனைவியும் நானும் எங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறோம். கிறிஸ்துமஸ் என்றால் ஒரு சந்தோஷமான ஒரு காலம். கிறிஸ்துமஸ் என்றால் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு காலம். 2000 வருஷங்களுக்கு முன்னதாக இயேசு சுவாமி பெத்லகேமிலே நமக்கு பாலகனாக பிறந்தார். இயேசு பெத்லகேமிலே பிறந்த போது அங்கே மெய்ப்பர்களும் பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களும் ஒன்றாக இணைந்து அவர்கள் பாடினது என்ன தெரியுமா? உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி பாடினார்கள். சமாதானத்தை கொண்டு வருவதற்காகவே இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆம், சமாதானத்தை கொண்டு வருவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடினாலே, தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை, புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தபடினாலே அவன் பாவத்தில் விழுந்தான். தேவ சமாதானத்தை இழந்தான், தேவ பிரசன்னத்தை இழந்தான், தேவனுடைய சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவனும் மனுஷனும், பரிசுத்தமான தேவனும் பாவியான மனுஷனும் பிரிக்கப்பட்டதான ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிறதான அந்த பகையை நிவர்த்தி செய்யும்படியாக மீண்டும் நம்மை பிதாவோடு இணைக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். நாங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல, நாம் தேவனோடு நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மேலும் யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். நீங்கள் கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது, சாபத்திலே காணப்படக்கூடாது என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையினால் தான் அவர் உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தார், உங்கள் மேலே அன்பு கூர்ந்தார். மேலும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எல்லாரும் மகிழ்ச்சியோடு கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஒருவேளை கவலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தோல்வியின் அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பிசாசின் கட்டுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? வேதனை உங்களை வாட்டிக் கொண்டிருக்கிறதா? இல்லாவிட்டால் எங்கு திரும்பினாலும் இருளும் அந்தகாரமும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். யோவான் 10:10 இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் மேல் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், வெளிச்சத்தை கொண்டு வர, உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வர, உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வர, உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வர, அதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் கவலையோடு இருக்க வேண்டாம், கண்ணீரோடு இருக்க வேண்டாம், தோல்வியடைந்த நிலைமையில காணப்பட வேண்டாம். இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள், இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே, என்னை நான் முற்றிலுமாய் உமக்கு கொடுக்கிறேன், நான் உம்மை என்னுடைய இரட்சகராக எஜமானாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வருவார். அன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்த இயேசு கிறிஸ்து
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பிறப்பார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், கவலைகளை மாற்றுவார், வியாதிகளை போக்குவார், அவமானத்தை நீக்குவார், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒரு அர்த்தத்தை கொடுப்பார். God will give you a new meaning to your life. You'll be changed, you'll be transformed, you'll become a new person altogether. நீங்கள் ஒரு புதிய நபராகவே மாறிவிடுவீர்கள். ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காணலாம். அது மட்டுமல்ல, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் மாத்திரமல்ல, பிறக்க போகிறதான 2015 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது ஒரு புதிய நம்பிக்கையோடு நீங்கள் காலடி எடுத்து வைக்க முடியும். உங்களுடைய பழைய கவலைகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், சோர்வுகள், பலவீனங்கள், சத்துருவின் பிடிகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போய்விடும். நீங்கள் வெற்றி அடைந்த மனுஷனாய், மீட்படைந்தவனாய், வெற்றியோடு, ஜெயத்தோடு, ஆசீர்வாதத்தோடு 2015க்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்பமாக லண்டன் மாநகரில் இருக்கிற ஸ்பிரிட் அண்ட் லைஃப் பாப்டிஸ்ட் தேவாலயத்தில் இருந்தோம், எங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் உங்களுக்கு அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல்களையும் புது வருஷ வாழ்த்துதல்களையும் நாங்கள் கொண்டு வருகிறோம். நான் ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய கண்களை மூடுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பர் இயேசு சுவாமி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பெரியவருக்காக, சிறியவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய சூழ்நிலை என்னவென்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே, கிறிஸ்துமஸை இந்த முழு உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன், சகோதரி கவலையில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், அவமானத்தில் இருக்கலாம், நிந்தையில் இருக்கலாம். இயேசு சுவாமி, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யும்படிக்கு நீங்க வந்தீங்க சுவாமி. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற இந்த வேளையில இயேசுவின் வல்லமை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுகமாக்கும் வல்லமை அவர்கள் சரீரத்தை தொடுவதாக, அவர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தொடுவதாக, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் கடந்து வருவதாக ராஜா. ஹல்லேலூயா. இந்த பழைய வருஷத்தோடு எல்லா விதமான சாப கட்டுகளும் உடைந்து போவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே புதிய விடுதலையை, சந்தோஷத்தை, இயேசு கொண்டு வந்த அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை அவர்கள் அனுபவிப்பார்களாக. இந்த புதிய வருஷத்திலே காலடி எடுத்து வைக்கிற வேளையில் தானே கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருப்பதாக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் புதிய ஒரு உத்வேகத்தோடும் அவர்கள் அடியெடுத்து வைப்பார்களாக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமைகளும் உமக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் அருமையான பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டுமாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென்.